Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first one. மோர் மிகவும் புளிப்பாய் இருக்குது. என்னால் குடிக்க முடியாது. ஸோ மோர் பட்டர் மில்க் வந்து ரொம்ப புளிச்சு போயிடுச்சு. அது வந்து என்னால் குடிக்க முடியாதுன்றதை எப்படி சொல்லலாம்? The buttermilk is very sour. I can't drink. Buttermilkனா மோர்னு அர்த்தம். அது வந்து ரொம்ப புளிச்சு போயிடுச்சு. என்னால் குடிக்க முடியலன்னு அர்த்தம். The buttermilk is very sour. I can't drink. Sourனா ரொம்ப புளிச்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். Next one. உன்னை கவனித்துக் கொள்வது என் பொறுப்பு. உங்களை கவனிச்சுக்கிறது என்னோட பொறுப்புன்றதை, என்னோட கடமை, என்னோட பொறுப்புன்றதை எப்படி சொல்றது? It's my responsibility to take care of you. உங்களை பார்த்துக்கிறது என்னோட கடமை, என்னோட பொறுப்புன்றதை எப்படி சொல்றது? It's my responsibility to take care of you. Next sentence. புதிதா ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. புதுசா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சொல்லிட்டே இருக்கிறதே சொல்லாதீங்க. புதுசா ஏதாவது இருக்கா? அதை சொல்லுங்கன்றதை எப்படி சொல்லலாம்? Tell me if there is anything new. புதுசா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. Tell me if there is anything new. நெக்ஸ்ட் ஒன். நீ பார்க்க பழகப்பட்டவர் போல் தெரிகிறீர்கள். அப்படின்னா யாராவது நீங்க பாக்குறீங்க, அவங்கள பார்த்தோன்னே சொல்லுவீங்க, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதே, உங்ககிட்ட எங்கேயோ பேசின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்வீங்க இல்லையா? அதை வந்து எப்படி சொல்லலாம்? யூ லுக் ஃபெமிலியர். உங்களை வந்து நான் எப்பயோ பார்த்த மாதிரி இருக்குது, உங்களோட ஃபேஸ் வந்து நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்வீங்களே, அதான் யூ லுக் ஃபெமிலியர். நெக்ஸ்ட் ஒன். 2 நாட்களாக சொல்லிக்கொண்டே இருந்தேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் 2 டேஸா சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க செய்யாம இருக்கீங்களேன்னு சொல்வீங்க இல்லையா? 2 நாட்களா உங்ககிட்ட நான் சொல்லிட்டே இருக்கேன், 2 டேஸா நான் சொல்லிட்டே இருக்கேன். அதை எப்படி சொல்லலாம்? I kept telling you for 2 days. 2 டேஸா நான் சொல்லிட்டே இருக்கேன்னு அர்த்தம். I kept telling you for 2 days. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இதெல்லாம் நடந்தால் நன்றாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சிருப்போம், இது நடந்தா நல்லா இருக்குமேன்ட்டு நினைப்போம் இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்லலாம்? It would be nice if all this happened. இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு அர்த்தம். It would be nice if all this happened. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் நிறைய பணம் செலவழித்து வருகிறேன். இப்பெல்லாம் வந்து பணத்தை நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன்றதை எப்படி சொல்லலாம்? I have been spending a lot of money. I have been spending a lot of money. நான் நிறைய பணம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். நீங்களும் பழகி விடுவீர்கள். அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த ஒருத்தவங்கிட்ட சொல்வீங்களா, இது எனக்கு பழக்கமே இல்லைன்னு சொல்லலாம். என்ன சொல்வீங்க? போக போக பழகிப்பீங்க, இந்த விஷயத்த நீங்க பழகிப்பீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? யூ வில் ஆல்சோ கெட் யூஸ் டு இட். இந்த விஷயம் உங்களுக்கும் பழகிடும். நீங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா இது உங்களுக்கு பழகிடும்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் யூ வில் ஆல்சோ கெட் யூஸ் டு இட். நெக்ஸ்ட் ஒன். முயற்சி செய்து கொண்டே இருங்கள். ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? கீப் ட்ரையிங். ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்கன்னு அர்த்தம். கீப் ட்ரையிங்னா முயற்சி செய்து கொண்டே இருங்கள். கீப் ட்ரையிங். நெக்ஸ்ட் ஒன். அவசரப்பட வேண்டாம். அவசரப்படாதீங்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? டோன்ட் ரஷ். இல்ல டோன்ட் ஹரி கூட சொல்லலாம். அவசரப்படாதீங்க, டோன்ட் ஹரி ஆர் டோன்ட் ரஷ். நெக்ஸ்ட் ஒன். நான் இன்று விடுப்பில் இருக்கிறேன். நான் இன்னைக்கு லீவ்ல இருக்கேன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஆன் லீவ் டுடே. நான் ஆஃபீஸ்க்கு போல, நான் இன்னைக்கு லீவ்ல இருக்கேன், லீவ் போட்டிருக்கேன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஆன் லீவ் டுடே. நெக்ஸ்ட் ஒன். எனக்கு மயக்கமாக உள்ளது. எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்குதுன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் டிசி. டிசினா மயக்கம்னு அர்த்தம். எனக்கு இன்னைக்கு மயக்கமா இருக்குன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் டிசி. நெக்ஸ்ட் ஒன். நீ இதற்கு தகுதியானவன். அதை எப்படி சொல்லலாம்? யூ டிசர்வ் இட். யாராவது ஏதாவது வின் பண்ணிட்டா சொல்லுவாங்க இல்லையா? யூ டிசர்வ் இட். நீங்க இந்த பிளேஸ்க்கு வரதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் யூ டிசர்வ் இட். So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.